புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஆஸ்துமா தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு, சளி சார்ந்த எந்த கேள்விகளாக இருந்தாலும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய கண்டிஷன் யாருக்கு இந்த ஆஸ்துமா கண்டிஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டாக்டர்? ஓகே, ஆஸ்துமா அப்படிங்கிறது நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பரம்பரையாக யாருக்காவது ஆஸ்துமா நோயினால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாங்க அப்படின்னா அதற்கு அடுத்த தலைமுறைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. ஸோ ஆஸ்துமா அப்படிங்கிறது மரபணு ரீதியாக பரம்பரையாக வரக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ யாருக்குமே பரம்பரையாக யாருக்குமே எங்கள் குடும்பத்தில் இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க உடம்பில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கபம் ரொம்ப மிகுதியாக இருக்கும். அதாவது சித்த மருத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆஸ்துமா சுவாச காசம் அப்படிங்கிற பெயரில் அழைப்போம். அதாவது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆஸ்துமா ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கபம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. கபம் அல்லாது காச சுவாசம் காணாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் தாதுக்கள் மிகுதியாக இருக்கும் பொழுது இந்த நுரையீரலில் இந்த சுவாச குழாய்களில் கோழை தங்கி நமக்கு இந்த வீசிங் பிரச்சனை ஏற்படுது. இதுதான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதற்கு காரணங்கள் என்னென்ன, இந்த கபம் எதனால் சேருது அப்படின்னா, பெரும்பாலும் கிருமியோட தாக்கம் மிகுதியாக இருக்கும் பொழுது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தது, இந்த காய்ச்சல் தொடர்ந்து எனக்கு இந்த சளி பிரச்சனை ஆரம்பிச்சுது, அதிலிருந்து எனக்கு விடாமல் இந்த மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய பேர் இந்த சளியை கூட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கிருமியோட தாக்கம் இருந்திருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எதனால் இந்த கபம் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்ம சுவாச குழாய்களில் இந்த கிருமி போய் தங்கும் பொழுது இந்த சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய இந்த லேயர், மியூக்கஸ் லேயர் அப்படிங்கிறது இருக்கும். அது மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணும். இயற்கையாகவே அது உற்பத்தி ஆகும். எதற்காக அப்படின்னா, அந்த கிருமியை வெளியேற்றுவதற்காக அது நம்ம உடம்புல ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும் பொழுது தான் நமக்கு இருமல் ரொம்ப மிகுதியாக இருக்கும். இருமும் முதல்லாம் சளி வெளியே வருது அப்படின்னு சொல்கிறோம். அது எதற்காக அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்ன செய்யணும்னா, அந்த கிருமி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி, அந்த மியூக்கஸ் மூலியமாக கலெக்ட் பண்ணி நம்ம உடம்புலேருந்து வெளி தள்ளுவதற்கான ஒரு முயற்சி தான். ஸோ இந்த இருமல் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தவறாக நினச்சிக்கிட்டு இருமலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காஃப் சிரப் எடுக்கும்பொழுது தான் அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த கிருமியும் நம்ம சுவாச குழாய்களே தங்கி தங்கி பல மடங்கு கிருமிகளோட உற்பத்தி அதிகமாயிட்டே இருக்கும். அதே மாதிரி கோழியும் உற்பத்தி ஆகிட்டே நம்ம சுவாச குழாய்களிலே பயங்கரமாக அது ஸ்டோர் ஆகி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் என்னாகும், நுரையீரல் ஃபுல்லாக பாதிப்பு ஏற்பட்ட பிறகு கொஞ்சம் கூட மூச்சு இழுத்து விடவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த நோய்க்கான காரணம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு அறிஞ்சிட்டு அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கணும். நம்ம வயிற்றில் ஃபஸ்ட்டு ஜீரண உறுப்புகள் முறையாக செயல்படலை அப்படின்னாலே பல வகையான நோய்களுக்கு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ அந்த வகையில் நம்ம வயிற்று பகுதிகளில் மந்தத்தன்மை ஏற்படும் பொழுது நம்ம உடம்புல இந்த வாத பித்த கபம் மூன்றுமே சமநிலையற்று காணப்படும். ஸோ அதற்கேற்றாற்போல் நம்ம உடம்புல நோய்களாகவும் நமக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகளில் கவனம் செலுத்தணும், உடல் உழைப்பில் கவனம் செலுத்தணும், நம்ம உடம்புல கழிவுகளோட தேக்கம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த கழிவுகள் அப்படிங்கிறது என்ன, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக வெளியேறும். நம்ம உடம்புல நிறைய துவாரங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதன் வழியாக நமக்கு இந்த கழிவுகள் வெளியேறணும். அப்படி வெளியேறாமல் நம்ம உடம்புலேயே இந்த கழிவுகள் தேங்க தேங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பல வகையான நோய்களுக்கு முக்கிய காரணமாக அமைது. நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவதற்கும் முக்கிய காரணம் இதுதான். சத்தான உணவு எடுத்தால் கூட உடம்பு தேரவே இல்லை,
நல்ல ஆரோக்கியமான உணவை தான் நாங்கள் எடுக்கிறோம், ஆனால் அப்பயும் என்னோட உடம்புல முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு முக்கிய காரணம் கழிவுகள் தேங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக கல்லீரலில் கழிவுகள் தேங்கி இருக்கும். நம்ம சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால் கூட அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறாமல் இருந்துரும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறும். செரிமானமான சத்துக்கள் உடம்புல வந்து உரியப்படணும். அந்த உரியக்கூடிய தன்மை வந்து நம்ம ஜீரண உறுப்புகளில் குறைவாக இருக்கும். அதனால தான் சத்தான உணவு எடுத்தால் கூட உடல் பலவீனம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இப்போது சத்தான உணவுகள் உடம்புல போய் ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதனாலேயும் பல வகையான நோய்களுக்கு முக்கிய காரணமாகவும் அமையுது. ஒரு கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்முடைய சத்தான உணவுகள் நம்ம உடம்புல அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறணும். ஸோ அதனால தான் ஜீரண உறுப்புகள் முறையாக வேலை செய்யுதா, கல்லீரல் முறையாக வேலை செய்யுதா, நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் முறையாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்முடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து சளி பிரச்சனையோடு வந்தால் கூட அவங்களுக்கு பசி எப்படி இருக்குது, செரிமானம் கரெக்டாக நடைபெறுதா, மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறாங்களா, நல்லா வேர்க்குதா, அவங்களுடைய உடல் உழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, இது எல்லாமே நம்ம கேட்குறோம். ஏன்னா இது எல்லாமே கலந்து தான் அவங்களுடைய உடல் அவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது, அவங்க உடல் நிலை இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நம்முடைய உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றல் எப்பவுமே நார்மலாக ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே சளி பிரச்சனை மட்டும் கிடையாது, எந்த வித நோய் நிலையும் நமக்கு உடம்புல அணுகாமல் நம்ம உடம்பே வந்து பாதுகாக்கும். ஏன்னா நம்ம உடம்புலேயே வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு மருத்துவம் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு. இப்போது நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 70 வயது 80 வயது ஆனவங்க கிட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது, நான் இது வரைக்கும் என் வாழ்நாட்களில் ஒரு ஊசி கூட போட்டதில்லை, மருந்து மாத்திரைலாம் நான் சாப்பிட்டதே இல்லை, ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கட்டாயமாக இந்த சளி பிரச்சனையோ இல்லை காய்ச்சலோ இல்லை உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அவங்கள மருந்துகள் இல்லாமலே எப்படி அவங்களுக்கு குணமாகுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுடைய உணவு முறைகள்லையும் உடல் உழைப்பு கரெக்டாக இருக்கும், இயற்கையோடு ஒன்றிணைந்து அவங்க வாழ பழகிட்டாங்க. சூரியன் உதயமாகும் பொழுது எழுந்துப்பாங்க, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் தூங்குவாங்க, உடல் உழைப்பும் நல்ல பகல் வேளையில் கடுமையான உடல் உழைப்பு கொடுப்பாங்க. ஸோ இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழறதுனால அவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும். எந்த வித மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் கூட சளி பிடிச்சா கூட ஒரு 7 நாட்கள் அதுவாக சரியாயிடும், சளி பிடிக்கும் அதுவாக தானாக ஒரு வாரத்தில் சரியாயிடும் சொல்லுவாங்க. ஸோ இதற்கு முக்கிய காரணம் அவங்க நோய் எதிர்ப்பு ஆற்றல் தான். ஸோ அது மாதிரி நம்மளும் உடம்புல வளர்த்துக்கணும். அதற்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ரொம்ப அழகான ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். ஆஸ்துமா ஏற்படுவதற்கான காரணங்கள், நம்ம எங்கெல்லாம் தவறுகள் பண்ணுறோம் சொல்லியிருந்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் சரண்யா. எந்த ஊர்லேருந்துமா? நான் வந்து சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் கேட்குறேன். உங்கள் வயதுமா? எனக்கு வயசு இப்போ 30 ஆகுது மேம். சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்க. மேம் எனக்கு வந்து இப்போ 30 வயசு ஆகுது மேம். சரிங்க. எனக்கு வந்து ஒரு 15 வயசு அப்போ எனக்கு டிபி இருந்துச்சு மேம். சரிங்கம்மா. அப்போ நான் ஜிஹெச்சில் பார்த்தப்ப எனக்கு அந்த 6 months டேப்லெட் போட்டிருந்தாங்க மேம். சரி. 6 months டேப்லெட் போட்டு அப்புறம் கிளியர் ஆகிட்டு இருந்தாங்க மேம். இப்போ வந்து எனக்கு வேன் ஆகி 1 year ஆகுது, பேபி பிறந்து இப்போ ஒரு 4 months ஆகுது மேம். ஓகேம்மா. இதனால எங்கள் பேபிக்கு எதாவது அஃபெக்ட் ஆகுது மேம், அதனால அது. ஓகேம்மா, நான் சொல்கிறத தொடர்ந்து கவனிங்க. இப்போ இந்த டிபி அப்படிங்கிறது நம்ம காமனாகவே பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நபருக்கு இருந்து இன்னொரு நபருக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அவங்க இருமுனாங்க, அவங்க எச்எல்ல மூலியமாக பரவும், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இப்போது நீங்கள் ஒரு டிபியால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாமே 6 months கோர்ஸ் முடிச்சிட்டிங்க. முடித்த பிறகும் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ஸ்பூட்டம் டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்துருக்கணும். ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வந்துட்டு கிருமி வந்து உடம்புல வந்து பாதிப்பு இருந்திருக்கும் மைல்டாக.
சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மைல்டாக வந்து அந்த கிருமி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடித்த பிறகு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் இதே சேம் டெஸ்ட், ஒரு ஸ்பூட்டம் டெஸ்ட், அதாவது சளி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்து காமனாக வந்து பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் முற்றிலும் வந்து எராடிகேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரியான டெஸ்ட்டு வந்து எடுத்து பார்க்குறது நல்ல விஷயம். ஸோ அதை எடுத்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக தான் சொன்னது. இப்போ அடுத்து உங்களோட குழந்தைக்கு வருமானு கேட்டிருக்கீங்க. கட்டாயமாக உங்களுக்கு குழந்தைக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆரோக்கியமான உணவு, குழந்தைக்கு வந்து எந்த வயதிற்குரிய உடல் எடை வந்து கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா டிபியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பாடி வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ரொம்ப எலும்புகள் மட்டும்தான் இருக்கும், வெயிட் வந்து ரிடக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்துட்டு அவங்களுடைய உடல் எடைக்கேற்றாற்போல் அவங்களுடைய வெயிட், அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் எடை இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காங்களா, நார்மலாக இருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சோர்ந்து படுக்கிறாங்களா, குறிப்பாக அடிக்கடி சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கா, மாதத்துக்கு ஒரு 2 முறையாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்துட்றோம், இல்லை டெய்லி சிரப்போடவே இருக்கிற மாதிரி இருக்குது, மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு நிலை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் குழந்தைய ஒரு முறை நேரில் அழைச்சிட்டு வாங்க. ஸோ இன்னும் ஒரு சில ஆலோசனையோட குழந்தைக்கு தேவையான வாழ்க்கை முறைகளில் என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நேரில் சொல்லலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்கம்மா. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ வந்து இந்த ஆஸ்துமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து அந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸை பார்த்தாலே தெரியும், ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையில் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பஃப் டிபெண்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கான ஒரு மெடிசன்ஸ் வந்து டிபெண்ட்டாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது ஏன் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஓகே, அவ்வளோ ஈஸியாக ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, அவங்க நோய்க்கான அறிகுறிகளுக்கு மட்டுமே மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு 4-5 வகையான மாத்திரைகளோடு தான் நம்மளுடைய மருத்துவமனைக்கே வருவாங்க. நிறைய பேர் வந்து நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன், இன்ஹேலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு மெடிக்கல் கிட்டு மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வகையான மாத்திரைகளோடு தான் வருவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடிக்கடி இருமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இருமலுக்காக ஒரு காஃப் சிரப் எடுத்துக்கிறேன், இல்லை ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலைவலி இருக்கும், தலைவலிக்கு ஒரு மாத்திரை, மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த நீர் வடிகிறது நிப்பாட்டுறதுக்கான ஒரு மாத்திரை, அடுக்கு தும்மல் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ காலையில் எழுந்த உடனே எனக்கு ஒரு 50 தும்மலாவது வந்துடும். ஸோ அதற்குரிய மாத்திரை. அதே மாதிரி இந்த நெஞ்சு குழிக்கிட்ட ஏதோ வயிறு உபசமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அதற்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து மூக்கு அடைப்பு இருக்குன்னு சொல்லி ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நோய்க்கான சிம்டம்ஸ் தான். நோய்க்கான ரூட் காஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கட்டாயமாக ஒரு 1 to 3 மந்த்ஸ்லேயே சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர்? விஜயலட்சுமி. எந்த ஊர்லேருந்துமா? திருவாதவூர். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயதுமா? எனக்கு 33 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்கள். நான் வந்து ஜூன் மாதம் ஏஎஸ்டி பண்ணேன். சரிங்க. ஹார்ட்ல ஹோல் இருந்துச்சு, அடைச்சேன். சரி. அடைக்கும் போது 2 நாள்லேயே பண்ண 2 நாள்லேயே தலைக்கு ஊற்றிட்டேன். சரிங்கம்மா. அதுல இருந்து தலைக்கு ஊத்துற நேரம் வந்தா மட்டும் உடம்புல என்ன செய்யுதுன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, தெம்பே இல்லாத மாதிரி, என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. இதோட 3 மாசம் அப்படிதான் இருக்கு. ஓகேம்மா, எப்போ பண்ணீங்க? ஜூன் 27. ஜூன் 27. ஓகேம்மா. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 7 months 8 months வரைக்கும் அப்படி தான் இருக்குங்களா உங்களுக்கு? 2 months, இதோட 3 months ஆயிட்டே மேம். 3 months அப்படிதான் மேம் இருக்கு. அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் மட்டும், அந்த மென்சஸ் பீரியடில் மட்டும் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும் போது அந்த ஃபீல் இருக்கா? இல்ல மேம், நான் ஃபுல் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். அந்த டேட் வர்ற 1 வாரத்துக்கு முன்னாடில இருந்து அப்படி இருக்கு. ஓகேம்மா. ரொம்ப படபடப்பாக இருக்கா, பால்பிட்டேஷனாக இருக்கா? இந்த மாதிரி எதுவும் இல்லை மேம், தெம்பே இல்லாத மாதிரி. இது என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, சரிம்மா. லேடி டாக்டர் கன்சல்ட் பண்ணலாமா? ஓகேம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்த டாக்டரை திரும்ப போய் ஒரு முறை செக் பண்ணுங்கள்.
ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் நமக்கு கொஞ்சம் செட் ஆகலைனா கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை மெடிசின்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முறை நீங்கள் ஆல்ரெடி பார்த்த டாக்டரை ஒரு முறை கன்சல்டேஷன் பாருங்கள். அதற்கடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ எல்லா வகையான சீட்ஸுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டு காலையில் அது ஒரு ஷேக் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ சீட்ஸ் எடுக்கும்பொழுது, விதைகள் எடுக்கும்பொழுது நம்ம உடம்புல அந்த அந்த பவர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கும். அதாவது நம்ம உடம்பு வந்து தேற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய உடம்புல இந்த 7 உடல் தாதுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 7 உடல் தாதுக்கள் வந்து குறையும் போது தான் நம்ம உடம்பு வந்து சோர்வாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, அப்படியே படுத்துகிட்டே இருக்கணும் போல் ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் தெரப்பி அப்படின்னே ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லா வகையான சீட்ஸு, ஸோ எல்லாமே நீங்கள் நைட்டில் ஊற போட்டு காலையில் நீங்கள் அது ஒரு மில்க் ஷேக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இந்த பாதிப்பு இருக்குது, எடுக்கலாமான்னு தாராளமாக எடுத்துக்கலாம். இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஏன்னா நம்மளுடைய உடம்பை வந்து நல்லா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதற்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் ஒரு முறை செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஒரு 2 கிராம்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னால் கூட உடம்பு வந்து ரொம்ப சோர்வாகவே இருக்கும், அசந்து இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இயற்கையான முறைகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துக்கலாம், கருவேப்பிலை அடிக்கடி எடுத்துக்கலாம், வெள்ளை சர்க்கரைக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் இப்படி வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக புளிச்ச கீரை இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு கோல்டு உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் புளிச்ச கீரைக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது கீரை வகைகளில் அப்படின்னு பார்த்திங்கன்னா. ஸோ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அடிக்கடி சூப்ஸு, இது வந்து நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பிளாக் கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஃப்ரெஷ் கிரேப்ஸ் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவும் நீங்கள் டெய்லி ஒரு 4 to 5 நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெல்த்தியான டயட் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ மாதுளம் பழம் இருக்குல்லையே, அது விதையோடு சாப்பிடணும். நிறைய பேர் வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி இந்த சீட்ஸ் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இந்த விதைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் மருதம்பட்டை அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் மசில்ஸ்க்கு, நம்ம உடம்புக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மருதம்பட்டையை வந்து ஒரு 3 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் பசும்பாலை மிக்ஸ் பண்ணி காலையிலும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. ஸோ இது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 2 to 3 மந்த்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதற்கு கூட உங்களுக்கு ஓரிதழ் தாமரை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஓரிதழ் தாமரை பொடியாக வாங்கிக்கோங்க. இது நைட்டு தூங்க போகும்பொழுது பாலில் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இன்னும் ஒரு சில ஆலோசனைக்கு நம்மளுடைய மருத்துவமனைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் தேவகி டாக்டர். நான் வந்து விழுப்புரம்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயதுமா? 24 மேம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர், என் பேர் தேவகி, நான் விழுப்புரம்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ப்ளஸ் வந்து அடிக்கடி வயிறு வலியும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, ஓகேம்மா, கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பிசிஓடியை நம்ம சரி பண்ணி, நிறைய பேர் வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பீரியட் டைமில் வலி மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது நிறைய ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு ஏற்படுவதற்கு காரணமாக அமைது. இந்த பிசிஓடிக்கு ஹெர்பல் மெடிசன்ஸில் நிறைய எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்க முடியும். அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடிக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நிறைய பெண்மணிகள் இந்த பிசிஓடிக்கு மாத்திரை போட்டு போட்டு மென்சஸ் வரவழைப்பாங்க. அது தவறான ஒரு விஷயம். விழுப்புரமில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள். இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நீங்கள் நல்ல சமணங்கால் போட்டு உட்கார்ந்து இந்த கால்களை வந்து நல்லா பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து எப்படி வந்து அது ஃப்ளை ஆகும்பொழுது மூமெண்ட் கொடுக்குதோ அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். நம்மளோட கால் பகுதிகளில் அதே மாதிரி விங் மூமெண்ட்ஸ் மாதிரி ஃப்ளையிங் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இது டெய்லி வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்து ஒரு 5 to 10 சிட்டிங்ஸ் தோப்பு கரணம் போடணும். எதற்காக அப்படின்னா நம்மளுடைய பெல்விக் போன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நல்லாவே
மூமெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த மசில்ஸு, இந்த லோயர் அப்டாமன், பேக் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பிளட் சப்ளை நார்மலுக்கு போகும். குறிப்பாக இந்த யூட்ரஸ் கர்ப்பப்பைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக நமக்கு செக்ரீட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான உடல் பயிற்சிகள் செய்கிறது நல்ல விஷயம். இந்த பிசிஓடியை ஒரு 3 to 6 மந்த்ஸுக்குள்ள நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது மாதவிடாயின் பொழுதே கரைத்து வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ நான் சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். விழுப்புரம்ல நம்மளுடைய மருத்துவமனையில் நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கவியக்குங்க. எந்த ஊர்லேருந்துமா? சேலம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயதுமா? 35. சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த சிறுமூட்டு வலி எல்லாம் ரொம்ப இருந்துச்சு மேம் முன்னாடி. சரி. இப்போ வந்து போய் இங்கிலீஷ் மெடிசன் கிட்ட பார்த்தோம் டாக்டர்லாம். அவங்க வந்து முடக்குவாதம்னு சொல்லியிருந்தாங்க. சரி. மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா அது வந்து சரியாகணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. கையெல்லாம் மடக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரிப்பா இருக்கு கை கால்லாம். ஓகேம்மா. வீக்கம் இருக்கா? மூட்டுல வீக்கம் இருக்கா? காலில் இருக்கு மேம் வீக்கம், கையில வந்து மடக்க முடியாது. சரி, ஓகே. மடக்கவே முடியல, வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்புல பாதிப்பு ரொம்ப மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த முடக்குவாதமுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஒவ்வொரு எலும்புகளுடைய இயற்கையான நிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதிலிருந்து மாற ஆரம்பிச்சிரும். கை விரல்கள் எல்லாமே கோணையாக மாற ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து சிறிய மூட்டில் தான் பாதிப்பு ஏற்படும். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய மூட்டுகள்லையும் இயல்பாக இருக்கக்கூடிய எலும்புகளுடைய ஷேப் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ டிஃபார்மிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா தான் இருக்கும், சடனாக பார்த்திங்கன்னா கை விரல்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு, கோணையாக மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து எடுக்க முடியாது, ஒரு செப்பல் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஆரம்ப கட்ட நிலையில் வலி மாத்திரைகள் மட்டுமே எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த மாத்திரை போட்டும் எனக்கு வலி கேட்கலன்னு சொல்லி ஊசிக்கு மாறியிருப்பாங்க. அதற்கப்புறம் ஊசி போட்டையும் வலி கேட்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் நம்மளுடைய மருத்துவமனைக்கே வருவாங்க. இந்த வலி மாத்திரைகள் போட போட வலி குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு இந்த நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நிறைய பேர் காலையில் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரைன்னு சொல்லி வலி மாத்திரைகளும் அதிகப்படியான இந்த பவர்ஃபுல்லான மாத்திரைகள், ஸ்டீராய்ட்ஸ் மெடிசின்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. வலியை மட்டும் நம்ம சப்ரஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி மூட்டுகளில் வீக்கங்கள் வந்து அதிகமாகிடும். அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடும். ஜாயிண்ட் வந்து மடக்கி நீட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன? முடக்கு வாதம், பெயர்லேயே வந்து வாதம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் இந்த முடக்குவாதத்தை கணிச்சிருக்காங்க. நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும், இதற்கான என்னென்ன மூலிகை சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அதிகப்படியான வாதம் தான் முக்கிய காரணம். நம்ம உடம்புல வாதம் மிகுதி ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தசைகளில், தசை நாறுகளில், நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 2-3 நாள் மோஷன் சரியாக போகலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு ஃபுல்லாகவே ஒரு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பாடி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. ஒவ்வொரு தசையிலையும் பார்த்திங்கன்னா அப்படியே நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாதம் அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக மூட்டுகளில் பாதிப்பு வந்துடும். ஸோ அதனால் இந்த காரணம் தெரியாமல் வெறும் வலி மாத்திரைகள் மட்டுமே எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ வாதம் மிகுதியாகிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்திருக்கு. வயிற்றில் நமக்கு ஜீரண உறுப்புகள் முறையாக வேலை செய்யலை, நமக்கு பசிக்கவே இல்லை, பசிக்காமல் உணவு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும், இல்லை லேட்டாக உணவு சாப்பிட்றோம், நிறைய பட்டினியாக இருக்கும், அளவுக்கு அதிகமாக மாவு பொருட்கள் எடுத்துக்கிறோம், அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சார்ந்த உணவு எடுத்துக்கிறோம், எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட்லேயே உட்கார்ந்தே இருக்கோம் அப்படின்னாலும் வாதம் அதிகமாகிடும் உடம்புல. இப்போ வாதம் அதிகமாகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது மூட்டுகளில் போய் தங்கி அது இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாதத்தை நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும், உடம்புலேருந்து வாதத்தை வெளியேற்றணும். ஸோ அதற்கும் வழிமுறைகள் இருக்குது. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்து கொடுக்கணும். விரேச்சனம் செய்யும் பொழுது வாதம் சமநிலைமைக்கு வந்துடும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வமனம் பண்ணணும். வமனம் செய்யும் பொழுது பித்தம் சமனம் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, விரேச்சனம் அப்படின்னா நமக்கு
பேதிக்கு மருந்து கொடுத்து மோஷன் வழியாக அந்த வாதத்தை வெளியேற்ற முடியும். அதுதான் விரேச்சனம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வமனம் அப்படின்னா மருந்துகள் கொடுத்து வாந்தி உண்டு பண்ணணும். அப்போ தான் பித்தம் வந்து வாந்தி வழியாக வெளியேறும். ஸோ அப்போ பித்தம் சமநிலைமைக்கு கொண்டு வரும். அஞ்சனத்தால் கபம் தாழம். இந்த மாதிரி முக்கியமான 3 உடல் தாதுக்கள் மாறுபடும் பொழுது அதை சமநிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கட்டாயம் மலமிளக்கி சூரணம் கொடுக்கணும். மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மெடிசன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுக்கணும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முடக்குவாதம்க்கு 3 மாதத்தில் நிரந்தர தீர்வு இருக்குது. நம்முடைய மருத்துவமனைக்கு வரும்பொழுது நீங்கள் பிளட் டெஸ்ட் கூட எடுத்துகிட்டு வரலாம். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்துடும். வீல் சேரில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ், வாக்கிங் ஸ்டிக்கில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட நம்முடைய ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நார்மலாக குணமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். முடக்கற்றான் கீரை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்பொழுதைக்கு கொஞ்ச நாளைக்கு கிழங்கு வகைகளும் புளிப்பு சுவையும் ரொம்ப அதிகப்படியான குளிர்ச்சியான உணவுகளும் தவிர்க்கிறது நல்ல விஷயம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என்னோட நேம் வந்து கார்த்திகா, ஒசூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் டாக்டர் கேட்குறேன். உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியே கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், என்னோட ஏஜ் வந்து 31 ஆகுது. சரிங்க. எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தா பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. அதிகமா போகுது, வயிறு ரொம்ப பயங்கரமா வலிக்குது, கிளாட்டா போகுது. ஓகேம்மா. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். சரி, ஓகே. ஸோ இப்போ ப்ளீடிங் எக்ஸசிவாக போகக்கூடாதுமா, ரொம்ப அனிமிக் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதிகப்படியாக இருக்க ஒரு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். இதுக்கு எளிய வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம் பழத்தோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பழங்களில் இந்த தோலை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை குடிச்சிட்டு வாங்க. காலையில், மதியம், நைட்டு 3 வேளையும் ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு அதிகப்படியான ஃப்ளோ வந்து கொஞ்சம் குறையிறது உங்களாலே உணர முடியும். இந்த ஃபைப்ராய்ட்ஸ்க்கு ப்ராப்பரான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கட்டாயமாக மாதவிடாயிலேயே கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மெடிசன்ஸ் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஒசூரில் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள். நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு நிறைய பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் நான் பண்ணி கர்ப்பப்பை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்கும்போது ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தது, அதனால் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய ப்ளீடிங் ஆச்சு, என்னால் தாங்க முடியல, மயக்கெல்லாம் வந்துடுச்சு, அதனால் உடனே ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி யூட்ரஸை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நிறைய பேர் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரிப்போர்ட்ஸோடய நம்முடைய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒசூர் பிரான்ச்சில் போய் பாருங்கள். இந்த கட்டியை கரைப்பதற்கு நாங்கள் ஒரு ஆயில் வந்து கொடுப்போம். அதாவது காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டியை கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மூலிகை தைலங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது மென்சஸ் வழியாகவே அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஒரு 3 to 4 months 5 months வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். டாக்டர் உங்களுடைய கட்டியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸஸ் ப்ளீடிங்கும் வந்து அப்படியே கிராஜுவலாக மெடிசன்ஸ் எடுக்கும்போது நார்மலுக்கு வந்துடும், கட்டியும் நார்மலாகவே கரைஞ்சி வந்துடும். ஸோ அப்புறம் ரீஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்கள் யூட்ரஸ் நார்மல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால கஷ்டப்படக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஆம்பூர்லேருந்து காவேரி பேசுகிறேங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 29 ஆகுதுங்க. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு தொடர்ந்து ஒரு 5 வருஷமா மூக்கடிப்பு ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்க. அதனால நாங்க கோல்டு நினைச்சிட்டு ட்ரீட்மெண்ட் நார்மலா போயிட்டு மெடிசன் எடுக்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்குங்க, மூக்கடிப்பு. இந்த ஒரு பக்கம் தண்டு பாத்தீங்கன்னா ஐப்ரோ கிட்ட ரொம்ப வலிக்கும். அதனால போய் செக் பண்ணி பார்த்ததுல சதை வளர்ந்துருக்கு, சரி, சர்ஜரி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர். சரிங்கம்மா. ஆனா சர்ஜரி பண்றதுல எனக்கு பயமா இருக்கு. சரி, அது மெடிசன் மூலியமா சரி பண்ணிடலாமா டாக்டர்? கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நிறைய பேருக்கு நம்முடைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சதை வளர்ச்சின்னு சொல்கிறீங்க இல்லையா,
ஸோ அது நிறைய பேஷண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சதை வளர்ந்துருக்கு, அதை கட் பண்ணி எடுத்துட்டா இந்த சளி பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுவும் ஒரு சிம்டம் அப்படிங்கிறது தெரியாமலே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சைனசைட்டிஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே இந்த பாலிப்பு வந்து தானாகவே சரியாயிடும், திரும்பவும் வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய மருத்துவமனைக்கு நீங்கள் போகும்பொழுது ஒரு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு 5 to 8 சிட்டிங்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நேசல் ட்ராப்ஸ், மூலிகை ஆயில் வந்து நேசல் ட்ராப்ஸ் மாதிரி விடுவோம். அந்த நசியம் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது இந்த சதை வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சி டிசால்வ் ஆகிடும், நார்மலுக்கு வந்துடும். ஸோ ஆப்ரேஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி சைட் பை சைட் சைனஸ்க்குரிய மெடிசன்ஸ்க்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளுக்கு மூலிகை மருந்துகளும் வெளிப்பிரயோக ட்ரீட்மெண்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்து எடுங்க. ஒரு 2 monthsலேயே உங்களுக்கு சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ஆஸ்துமாக்கு வந்து மூலிகை மருத்துவத்தில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் நீங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஆஸ்துமா நோயினால் பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் நம்முடைய மருத்துவமனைக்கு வரும்பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா மெடிசன்ஸும் நான் எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு கிளியர் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 to 3 மெடிசன்ஸ் தான் எடுத்தேன். இப்போ ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 மாத்திரை 5 மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்குது. நெபுலைசர் யூஸ் பண்ணுறேன் அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. எந்த டைமில் மூச்சு இழுத்து விடுறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குன்னே தெரியாது. எப்போ வேணால் வரும், தூங்கிட்டு இருக்கும் போது கூட எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியாக நான் நரம்பில் ஊசி செலுத்துகிற மாதிரி இருக்குது, எமர்ஜென்சியாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி மன அழுத்தத்தோடு கூட நம்ம மருத்துவமனைக்கு வருவாங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்முடைய மூலிகை மருத்துவத்தில் இதற்கு தீர்வு இருக்குது. ஆஸ்துமாவுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். இன்ஹேலர் உபயோகப்படுத்துகிறவங்க கூட இன்ஹேலர் இல்லாமலேயே நம்முடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்காங்க. ஒரு 15 வருஷம் ஆன பிறகு கூட, ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு 15 வருஷம் ஆன பிறகு கூட அவங்களுக்கு எந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேயும் எனக்கு இந்த சளி பிரச்சனைகள் இல்லை, இன்ஹேலரை நான் உபயோகப்படுத்தி பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளியர் பண்ணி முன்னேற்றத்தை கொடுத்து குணப்படுத்தி கொண்டு வந்துட முடியும். நம்முடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, உடம்பில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான். கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். மூலிகை கஷாயங்கள் சுவாச குழாய்களில் தங்கியிருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்திட்டோம்னாலே திரும்பவும் வராமல் பார்த்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன் டாக்டர். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் டாக்டர். நான் லக்ஷ்மி என் பேரு. ஓகே, உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க. எனக்கு 29 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு நடந்தா மூச்செல்லாம் வாங்குது, மூச்சு விட்டா ஒரு மாதிரி விசிறு சவுண்டெல்லாம் கேட்குது. சரி, ஏதாச்சும் டஸ்ட் பட்டா ஆக மாட்டேங்குது டாக்டர். சரிம்மா. சளி வெளியில் வருதா? இல்லை டாக்டர், சளியெல்லாம் வரும். ஆனால் நேரம் ஜுரம் மாதிரி இது கோல்டு ஃபுல்லாக அடிச்ச மாதிரியே இருக்கு. சரி, ஓகே. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் உடம்புல. வந்து நாடி பார்க்கும்பொழுது பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும்பொழுது சளி கரைஞ்சி வெளியிலே வராது. மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க, அது ஒரு பக்கம் ஹீட் ஆகும். ஸோ பாடியும் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப உஷ்ணம் அதிகமாகி சளி வெளியிலே வராது. சளி கரைஞ்சி வெளியில் வரணும். ஸோ பேஷண்ட்ஸ்கிட்டே நம்ம கேட்கும்பொழுது எப்போ தலை குளிச்சிங்கன்னா, தலை குளித்து பல மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பயம்தான், ஏன்னா தலை குளித்தா சளி பிடிச்சிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பாடி ஹீட் அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம குளிக்கும்பொழுது உடனே சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சளி எல்லாமே கரைஞ்சி வெளியில் வரணும் அப்படின்னா கட்டாயம் வாரத்தில் ஒரு முறை நம்ம எண்ணெய் மைல்டாக தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிக்கலாம். சித்த மருத்துவத்தில் சுக்கு தைலம், நொச்சி தைலம், இந்த எண்ணெயெல்லாம் உபயோகப்படுத்தி குளித்தோம் அப்படின்னா கட்டாயம் சளி பிடிக்காது. நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுனால தான் நமக்கு இன்னும் சளி அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். தலை குளிக்கும் பொழுது மதிய வேளையில் தூங்குவோம். தலை குளிக்கிற அன்றைக்கி நிறைய குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த விசில் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ இதுதான் வீசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஈஸியாக சரி பண்ணிடலாமா? நம்முடைய மருத்துவமனையில் இதுக்கு எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீசிங் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மூச்சு திணறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சுவாச குழாய்கள் ஃபுல்லாகவே சளி அடைச்சிருக்கும். ஸோ அது எல்லாமே கரைச்சி வெளியில் கொண்டு வர அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. கிருமியோட தாக்கம் தான் முக்கிய காரணமே.
இந்த இன்ஃபெக்ஷனுக்குரிய மெடிசன்ஸ் எடுக்கணும். ஆல்ரெடி நுரையீரலில் நிறைய கபம் தங்கி இருக்குது, அதை கரைச்சி வெளியில் கொண்டு வரணும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸும் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுக்கணும். இப்போதைக்கு முசுமுசுக்கை கீரை உங்களுக்கு கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. கூட வந்து கொஞ்சம் துளசி இலைகள் எடுத்துக்கோங்க, நொச்சி இலை எடுத்துக்கோங்க, கற்பூரவள்ளி இலைகள், இது எல்லாமே நீங்கள் கஷாயம் மாதிரி பண்ணி ஒரு 30 ml தேன் கலந்து காலையில் குடிங்க. ஒரு 7 days மட்டும் குடிங்க. ஃபஸ்ட்டு சளி கரைஞ்சி இந்த கஷாயம் குடிக்கும் போது வெளியேற ஆரம்பிக்கும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பேர் வந்து சளி பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இதுக்கு மெடிசன்ஸே இல்லையா, அப்பப்போ மாத்திரை போடுற மாதிரி இருக்குது, மூச்சு வாங்கிட்டே இருக்குது, நடக்க முடியல, உட்கார முடியல, தூங்கவும் முடியல, ஸோ உணவு சாப்பிட்டா கூட உடனே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எக்ஸலண்ட்டான மூலிகை கஷாயங்கள் இருக்குது நம்மளுடைய மருத்துவமனையில். ஸோ நேரில் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஜெயங்கொண்டம் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? என் ஒய்ஃபுக்கு மேடம். என்ன வயதாகுது உங்களுக்கு? அவங்களுக்கு 41 ஆகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. ஒய்ஃபுக்கு மேடம் ஒரு 2 வருஷமா இந்த வீசிங் பிரச்சனை இருக்கு மேடம். சரிங்க. அவங்க நடந்தா என்ன ஆகுதுன்னா ரொம்ப மூச்சு வாங்குது மேடம். ரொம்ப ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் நடந்தாலும் மூச்சு வாங்குது மேடம். சரி, ஓகே, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். இதற்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், ஆனால் அது குணமாகலை, அதுதான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வேற டாக்டர் பார்த்துட்டே இருக்கோம், நிறைய மாத்திரை டெய்லி போட்டுகிட்டே தான் இருக்காங்க, ஆனால் இது குணமான மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்பல் மெடிசன்ஸில் இதுக்கு தீர்வுகள் இருக்குது. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாள்பட்ட சளி பிரச்சனை, இந்த ஆஸ்துமா சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த வீசிங் அப்படிங்கிறது ஒரு சிம்டம் தான். ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கட்டாயம் சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு நிலவேம்பு அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிலவேம்பு எடுத்துக்கோங்க. தாலிசப்பத்திரி, சிறுநாகப்பூ அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி சிற்றரத்தை, சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், இந்த 8 மூலிகையும் எடுத்துக்கலாம். ஸோ இது லேசாக வந்து லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 grams வந்து பாலில் கலந்து வந்து குடிக்கணும். காலையிலும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். இன்ஹேலர் உபயோகப்படுத்துகிறவங்க இன்ஹேலர் இல்லாமலே குணமாயிருக்காங்க. நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க. டெய்லி காலையில் மாத்திரை, வெறும் காலையில் எழுந்த உடனே ஒரு 50 தும்மல் 100 தும்மல் வரையும் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு டெய்லி காலையில் மாத்திரை எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸும் நம்மளுடைய மூலிகை கஷாயங்கள் எடுத்து குணமாயிருக்காங்க. நிரந்தர தீர்வு இருக்குது, திரும்பவும் வாழ்நாள் முழுதும் வராமலும் இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்கணும், மூலிகை கஷாயங்கள் எடுக்கணும். ஒரு வாரத்திலே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும். 3 மாதத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடச்சிடும். கவலைப்படாதீங்க, நேரில் போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? சிந்து பேசுறேம்மா. எந்த ஊர்லேருந்துமா? நாகர்கோயில்ல இருந்தம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான்மா. உங்கள் வயது? 35 மேம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேம். நான் நாகர்கோயில்ல இருந்து சிந்து பேசுறேம்மா. சொல்லுங்கள். 30 வயசு ஆகுது எனக்கு. சரி. இப்போ ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸா வந்து சைனஸ் ப்ராப்ளம்னால ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு மேம். சரிங்கம்மா. ஏதாச்சும் ஒரு ரோட்ல கூட நடந்து போக முடியல, ரொம்ப தூசு பட்டாலே ரொம்ப அடுத்து தும்மல் மாதிரி வந்துட்டே இருக்கு மேம். சரி, ஓகே. இந்த மழை காலம் எல்லாம் வந்தா சுத்தமா என்னால இருக்கவே முடியறது இல்ல, மூச்சு அடைச்சிட்டுது மேம். சரிம்மா, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தொந்தரவே இதுதான். வீட்டிலேருந்து வெளியில் போக முடியல, உடனே வந்து தும்மல் வந்துரு, ஒரு புகை பட்டா எனக்கு தும்மல் வந்துடுது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, நைட்டு வந்து தூங்க போகும்போது கூட மூக்கு அடைப்பாக இருக்குது, மூச்சு இழுத்து விட முடியல, வாய் வழியாக தான் மூச்சு இழுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைனசைட்டிஸ் தானா இல்லை நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்றது தெரியாமலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. சைனசைட்டிஸ்க்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா கட்டாயம் அடுத்த கட்டமாக நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுரும். இப்போ இமீடியட்டாக இந்த அலர்ஜிக்குரிய ஒரு கஷாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை. ஸோ திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற மூலிகை ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அடுக்கு தும்மல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த கஷாயம் வந்து ஒரு 30 ml, ஒரு அந்த அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் மாதிரியே இருக்கும். அது கஷாயம் மாதிரி பண்ணி நீங்கள் காலையில் ஒரு 30 ml to 60 ml வரையும் தாராளமாக குடிக்கலாம். உடனே அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்குன்னா உடனே வந்து இது ஸ்டாப் ஆகும்.
ஸோ இதற்கு கூட ப்ராப்பரான ஒரு மூலிகை மருந்துகள் எடுத்துக்கணும். ஸோ நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ், நாள்பட்ட சளி பிரச்சனை, நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு, அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப பல வருஷமாக அவங்களுக்கு நுரையீரலில் நீர் கோத்துட்டே இருக்கும், சளி தேங்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஹேலர் யூஸ் பண்ணியும் அவங்களுக்கு மூச்சு இழுத்து விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் சப்போர்ட்டோடவே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் கூட நம்மளுடைய ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்து குணமாயிருக்காங்க. ஸோ நம்முடைய அர்ஜர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஆல்ரெடி ஒரு ஆங்கில மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை மாற்று மருத்துவம் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மருத்துவத்தோடு சேர்த்து நம்முடைய மருத்துவம் சேர்த்து எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து நடுத்தர வயதினர், வயதானவங்க வரைக்கும் அனைவருமே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் மெடிசன்ஸ், மூலிகை மருந்துகள் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. குறிப்பாக நம்மளோட மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்லேயே உங்களுக்கு இன்ஹேலரே தேவைப்படாது. வீசிங் வந்து அப்படியே படிப்படியாக வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக அனைத்து விதமான நோய்களுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் எல்லா வகையான நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை நோக்கி போயிட்டுருக்க காலத்தில் நம்முடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் கொடுத்து ஆப்ரேஷன் இல்லாமலே சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய அர்ஜர் மருத்துவமனையில் இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. இதில் 100க்கும் மேற்பட்ட அர்ஜர் மருத்துவமனை கிளைகள் இருக்குது. அருகாமையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் ஆஸ்துமாவிற்கான காரணங்கள், இதனுடைய அறிகுறிகள், நம்ம எங்கெல்லாம் தவறுகள் பண்ணுறோம், என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், மூலிகை மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளும் பொறுமையாக பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.